Every child has a potential, but many lack the right opportunities to discover it. அப்படின்னா என்ன? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது, ஆனால் அதை அவங்க கண்டுபிடிக்க ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ல. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பை உல்லாஸ், மிஷன் சம்ருதி அண்ட் டேலண்ட் குவெஸ்ட் ஃபார் இந்தியா. ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னா என்ன? வெறும் மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ்னு புக்ஸில் இருக்கிறது மட்டும் சொல்லித்தரதில்லை. அதோடு சேர்ந்து அவங்கள சுற்றி 360 டிகிரி என்ன நடக்குது, அவங்க கிராமத்தில் என்ன நடக்குது, ஒரு பேங்க் சலான் எப்படி ஃபில் பண்ணணும், வீட்டில் தோசை மாவு எப்படி புளிக்குது, இதில் இருக்க சயின்ஸ் என்ன, இந்த அவேர்னஸை பற்றி எஜுகேட் பண்ணுறது தான் எய்ம். அதை எப்படி நாங்கள் பண்ணுவோன்னு கேட்குறீங்களா? அதுவும் 8 நாளில் எப்படி பண்ணுவோம் தானே கேட்குறீங்க? நான் சொல்கிறேன். நாங்கள் இதுக்குன்னே ஒரு மாடியூல் பில்ட் பண்ணியிருக்கோம். அதில் 8 நாளைக்கு 8 தீம் இருக்குது. அது எல்லாத்துலேயும் எல்லாரும் பண்ண போகிற 3 விஷயம் என்ன தெரியுமா? ஈனா எக்ஸ்பிரஸ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பெரிமெண்ட். இப்படி அவங்க இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருந்தால் அவங்க கான்ஃபிடென்ட் ஆவாங்களோ அது எல்லாமே இந்த 8 தீம் மூலமாக சொல்லி தருவாங்க. இப்போ அது என்ன தான் 8 தீம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. Day 1 பேரண்ட்ஸ் மீட் அண்ட் கேன் டூ. Day 2 know your locality. Day 3 books to bites. Day 4 sports. Day 5 tinkering. Day 6 art education. Day 7 civil right and values. Day 8 dream village plus closure plus feedback. கேட்கவே பிரமிப்பாக இருக்குல்ல? இதெல்லாம் ஒரு ஸ்கூல் குழந்தை படித்தா எப்படிங்க டேலண்ட்டாக இல்லாமல் போவாங்க, கான்ஃபிடெண்ட்டாக இல்லாமல் போவாங்க? இந்த 8 days முடிகிறப்போ they will be shining enough to not just identify the opportunity but also create the opportunity. இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி 9th standard ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கற்றுக்கிட்ட எல்லா சயின்ஸ், லா, ஜென்ரல் அவேர்னஸ் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டால் அசந்துருவீங்க. இட்ஸ் ட்ரீம் வில்லேஜ். தான் ஊரில் ஹாஸ்பிட்டல் இல்லாதது ஒரு ப்ராப்ளம்னு 9th படிக்கிற பையனுக்கு தெரியறது நார்மல் தான். ஆனால் ஒரு படி மேலே போய் நூலகம், அதாவது லைப்ரரி இல்லாததும் ஒரு ஈக்குவலான ப்ராப்ளம்னு யோசிக்கிற அந்த நேரத்தில் அவன் இந்த மை ட்ரீம் வில்லேஜில் ஒரு கார்ட்போர்ட் லைப்ரரி எடுத்து வைக்கிறப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அதுதான் எங்கள் வெற்றி. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? 10th and 11th ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஊரில் ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் டிசைன் பண்ணுவாங்க. தி ப்ராஜெக்ட் இஸ் கால்ட் டிசைன் ஃபார் சேஞ்ச். இந்த ஆக்டிவிட்டி பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள சுற்றி இருக்க விஷயத்த முன்னாடி பார்த்த மாதிரி பார்க்காம எப்படி இதை பெட்டர் ஆக்கலாம்னு ஆட்டோமேட்டிக்காக யோசிப்பாங்க பாருங்கள். அந்த சேஞ்ச் அந்த ஊரை மொத்தமாக மாற்றும். உடனே இல்லை, ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக மாற்றும். இது எங்கள் நம்பிக்கை. So let's help our children express, explore and experience for a better tomorrow. Thank you.